மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும். ஆனால் அவங்க அமைச்சரவையில காங்கிரஸை சார்ந்தவங்க 2 பேர், விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவங்க 2 பேர், அறிவார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அவங்க திறமையானவர்களை பயன்படுத்திக்கலாமே. அது அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் அதுக்கு கீழே நாங்களும் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறது தான். ஆக அவங்க அப்புறம் காங்கிரஸ் முதலமைச்சர் சொன்னால் ஒத்துக்குவா செய்ய முடியும்? அதனால சொல்வாராக இருக்கும். அதனால் சொன்னால் செல்வ பெருந்தகைகிறேன் இல்லை சொல்லிடாதுங்க அப்படின்னு காங்கிரஸில் உள்ள பல குரல்கள், இன்னும் சொல்லப்போனால் அவங்க மத்திய தலைமை வந்து கட்டுப்படுத்தாமல் மாணிக் தாக்கூரின் குரல் ஒலித்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக அவங்க கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. இன்னொன்று, காங்கிரஸ்காரர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் ஆளு கொண்டு பேசுகிறார்கள் என்பது எனது இல்லை. நாங்கள் தெளிவாக நடைபோட்டு கொண்டு இருக்கிறோம். எப்படி பேசணும், எதை மாதிரி நடைபோக்கணும், எப்படி நடைபோடணும், தெளிவாக நடைபோட்டு கொண்டு இருக்கோம். நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்குறல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. எதிர்குறல் இப்போ இல்லை, அவ்வளோதான் நாங்கள் சொல்வேன். நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு கட்சி முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், திமுகவை தோற்கடிப்பது எல்லாவற்றையும் விட எங்களுக்கு முக்கியம், அவ்வளவுதான். அந்தந்த பகுதியை பார்க்கும்போது அந்தந்த பகுதி மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்கிறது. பட் கட்சி என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் நடப்பேன். அதனால் கட்சி எனக்கு எந்த தொகுதி கொடுத்தா நான் பணியாற்றுவேன், இல்லை பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னால் பிரச்சாரம் செய்வேன். எல்லாமே நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டர். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதத்தில் சேவை செய்யணுமோ அதுதான் என்னோட கடமையாக இருக்குது, அவ்வளோதான். தேங்க்யூ. அது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே பாண்டிச்சேரியவே அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் அதிகமாக அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது என்று. இங்கே எல்லாமே செயலில் தான் இருக்குது, செயலில் இல்லை, எல்லாம் சொல்ல தான் இருக்குது, செயலில் கிடையாது. அதனால் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமாப்பா போராடுறாங்க? யார் போராடலைன்னு கேளுங்க. தமிழ்நாட்டில் எந்த பகுதியினர், எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள்னு கேட்பாங்க ஒரு அரசாங்கத்தில். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார் போராடலை அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் ஆரம்பித்து, மாற்றுத்திறனாளிகள் சகோதர சகோதரிகள் ஆரம்பித்து, செவிலியர்கள், மருத்துவர்கள், கட்டிட தொழிலாளர்கள், பதிவாளர்கள் எல்லாமே தான் போராடி கொண்டிருக்கா. அதனால தான் மறைமுகமாக தமிழகம் போராடும்னு முதலமைச்சர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்ல முடியும் அவரால்? மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுப்பதில்லையா? ஆனால் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை மட்டும் கொடுக்குறாங்க. அதுலேயும் 1300 மத்திய அரசு கொடுக்குறப்போ 300 தான் மாநில அரசு போட்டு கொடுக்குது. அப்படி இருக்கிறப்ப மாநில அரசு மகளிர் உதவித்தொகை ஏன் பெண்கள் தான் அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி நினைக்கிறாங்க. அது ஓட்டுக்காக மட்டுமே அவர்கள் இதை கொடுக்கிறார்கள் என்று இதெல்லாம் நிரூபணமாகிறது. அதனால் ஓட்டுக்காக பார்க்காம அவங்க கேட்குற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இன்னொன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றவங்களோட அதிக செலவாகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு துணை தேவைப்படுது. ஒரு இடத்துக்கு போகணும்னா அவங்களால முழுவதுமாக நடந்து போக முடியாது. உடனே அவங்க வந்து வாகனத்துக்கு செலவிட வேண்டி இருக்குது. அதனால தான் பாண்டிச்சேரியில் நான் இருக்கும்போது அதிகப்படுத்தணும் நாங்கள். அதனால் இன்றைக்கி வந்து அரசாங்கம் அவர்களின் கோரிக்கை, நியாயமான கோரிக்கை பரிசீலிக்க வேண்டும் என்பது எனது கருத்து.